ஷட் யுவர் மவுத். வாயை மூடுங்கள். வாய் இருக்கு மூடு. எங்கட வாழ்க்கையில நாங்கள் யார், மற்றவர்கள் யார் என்று யாருக்கும் யாராலையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. நாங்கள் எதெல்லாம் எங்களிடம் இருக்கிறதோ, நாங்கள் எல்லாம் என்ன செய்ய வேணுமோ, இனிமேல் என்ன செய்ய போகிறோமோ, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, அது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. அது சொல்றதுனால உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் இந்த சோசியல் மீடியாவில் போட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்க செய்யறது கேட்டோ, நம்மட காரியம், நம்மட சொந்த காரியம் நம்ம அறியாது, வேற யாரும் அறியாம பாடில்லை. காரணம், அது அங்கே பறஞ்சு நடக்கும்போ அவர் நல்லது மனசாகி கொண்டு எடுத்தால் அது நல்லதாய் இல்லை, அவர் வேறெங்கிலும் அவர் விசாரிச்சால் அது பின்ன നിങ്ങൾക്ക് ஒரு பிரச்சனை ஆகும். அது മനസ്സ് കൊണ്ട് ഇല്ലെങ്കിൽ അവരെന്തെങ്കിലും அதை തകർക്കാൻ എന്തെങ്കിലും കാര്യം ചെയ്യാൻ പറ്റും. അപ്പോൾ ആരോടും എന്തും പറയരുത്. യു നെവർ ടെൽ എനിബഡി വാട്ട് ഈസ് യുവർ പ്ലാൻ, വാട്ട് യു ആർ ഗോയിങ് ടു ഡു, വാട്ട് ഈസ് യുവർ പ്രോഗ്രസ്. ഇതിനെ ഒരു ഉദാഹരണമാ ചെസ് ഗെയിം. ചെസ് കളിക്കുന്ന ഒരാള്, ഇഫ് യു ആർ പ്ലേയിങ് എ ചെസ്, every movement without any mouth open, he will move it. ராஜாவுக்கு செக் வைக்கும் போது மட்டும்தான் செக் மேட் என்று அவர் പറയും. அப்போ அதுபோல உங்களோட காரியங்கள் சாதிச்சா பிறகு அது நீங்கள் சொல்ல தேவையில்லை, அவர்கள் தெரிஞ்சு கொள்வார்கள். சாதிக்கும் வரை. இதுக்கு உதாரணம் தமிழ்நாட்டு அரசியல்லையும் சொல்லலாம். ஒருதர் கணக்க கூவு கூவு என்று கூவினார், ஒருதர் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருக்கிறவர் வென்றார். நிறைய கதைச்சவர் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். சிந்திச்சு செயலாற்றுங்கோ, வெற்றியோடு இருங்கோ.